Welcome students, 8th standard maths, numbers, exponents and powers. Exponents and powers. We know how to express some numbers as squares and cubes. Some numbers எப்படி ஸ்கொயர்ஸில் ரீட் பண்ணுறது க்யூப்ஸில் ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. 5 square for 25 and 5 cube for 125. In general terms 5 ஸ்கொயருக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இருக்கு இல்லையா, இந்த 5 தான் என்ன அப்படின்னா பேஸ். இது ஸ்கொயர்ஸில் நம்ம பார்த்தது தான். இந்த 5க்கு மேலே உள்ளது பவர்னு சொல்லி ரீட் பண்ணி படிச்சிருக்கோம் ஸ்கொயர்ஸ் படிக்கும்போது. இது என்னென்னு சொல்லுவோம், இந்த 5 பேஸ். மேலே உள்ளது என்னென்னு சொல்லியிருக்கோம், பவர். இதுக்கு என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம். இதை பவர்னு சொல்லலாம், இதை எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம். ஸோ the number 5 is called the base and the number 2 is called the exponent. Powers with positive exponents. Number 2க்கு exponent 1லேருந்து 10 வரைக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 2 power 1 equal to 2, 2 square 4, 3 cube அதாவது 2 power 3, 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64. எக்ஸ்போனண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ், இந்த பேஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் என்ன இந்த பவரில் உள்ளது. 2 ஸ்கொயர் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 கியூப் 2 3 டைம்ஸ் இருக்குது. 2 பவர் 4 2 4 டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் மல்டிப்ளை. அதே மாதிரி 2 பவர் 10 2 10 டைம்ஸ் இருந்தால் அதோடைய வேல்யூ 1024. 2 பவர் 1லேருந்து 2 பவர் 10 வரைக்கான எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் பேஜில் என்ன பார்த்தோம், பவர்ஸ் வித் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ். இங்கே பவர்ஸ் வித் 0 அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே a பவர் 0 ஈக்குவல் டு 1 வேர் a நாட் ஈக்குவல் டு 0. பவர் என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. அதாவது a பவர் 0 ஈக்குவல் டு 1 வேர் a நாட் ஈக்குவல் டு 0. ஏயோட வேல்யூ 0வாக இருக்காது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்குது பாருங்கள். 2 பவர் 5 32. 2 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32. 2 பவர் 4 16, 2 கியூப் 8, 2 ஸ்கொயர் 4, 2 பவர் 1 2, 2 பவர் 0 1. 2 பவர் 0 என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். இந்த லாவை வச்சு தான் 2 பவர் 0 என்னவாக இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். இது என்ன, பவர்ஸ் வித் 0. பவர்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இன் ஜென்ரல் a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1 பை a பவர் m வேர் m இஸ் அன் இன்டீஜர். எம்மோட வேல்யூ ஒரு இன்டீஜராக இருக்கும். பாசிட்டிவாக இன்டீஜராக இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கலாம். எம்மோட வேல்யூ இன்டீஜர். இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. 2 பவர் 3 8, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 2 பவர் 1 ஈக்குவல் டு 2. பவர்ஸ் டிக்ரீஸ் ஆக வேல்யூஸ் என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. 2 cube equal to 8, 2 square equal to 4, 2 power 1 equal to 2, 2 power 0 equal to 1. அதாவது a power 0, a power 0 வேல்யூ 1. நெக்ஸ்ட் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் சொன்னோம் இல்லையா. 2 power minus 1 அதை எப்படி எழுதலாம், 1 by 2. எப்படி எழுதலாம், 1 by 2. இங்கே பவரில் 1 இருக்கும், அந்த 1 நம்ம இங்கே போட்டு காட்ட தேவையில்லை. 2 power minus 1 அப்படிங்கிறது இந்த நெகட்டிவ் லா. a power minus m equal to 1 by a power m இருக்கு இல்லையா. சேம் 2 power minus 1 equal to 1 by 2. next 2 power minus 2 பவரில் என்ன இருக்குது, minus 2. 1 by 4. 2 power minus 3 equal to 1 by 8. அதாவது 2 cube தான் இங்கே 8, 2 square தான் 4. Laws of exponents. A positive exponent of a number indicate how many times we use the number in a multiplication. பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. அதுவே நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக இருந்தால் இந்த நம்பர் இன்ன டிவிஷனில் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் லா. a பவர் m மல்டிப்ளை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இந்த லா என்ன அப்படின்னா a பவர் m மல்டிப்ளை a பவர் n இருக்குது. பேஸ் ரெண்டுமே என்னவா இருக்குது, சேம் ஏ தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. பவர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பவரில் என்ன இருக்குது, எம்ன்ற இன்டீஜர், என்னன்ற இன்டீஜர். இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது, பேஸ் ஈவனாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது பவர்ஸ் ஆட் பண்ணணும்.
காமனாக ஒரே ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு பவர்ஸை ஆட் பண்ணணும். a பவர் m மல்டிப்ளை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. பேஸ் ஈவனாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணணும். இதுதான் ப்ராடக்ட் லா, மல்டிப்ளிகேஷன் லா. வேறு a நாட் ஈக்குவல் டு 0, ஏயோட வேல்யூ 0வாக இருக்காது. குவேஷன் லா, a பவர் m டிவைடு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. குவேஷன் லா என்ன அப்படின்னா டிவிஷன். a பவர் m டிவைடு a பவர் n. a அப்படின்றது பேஸ், மேலே m இருக்குது, n இருக்குது. m nன்றது என்ன? பவர்ஸ். பேஸ் எப்படி இருக்குது? ஈவனாக இருக்குது. பவர்ஸ் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ் ஈவனாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிவிஷன் ஆப்ரேஷனில், எதில்? டிவிஷனில் பேஸ் ஈவனாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காமனாக ஒரே ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் குவேஷன் லா. பேஸ் ஈவனாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். a பவர் m டிவைடு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. சேம். வேறு a நாட் ஈக்குவல் டு 0, ஏயோட வேல்யூ 0வாக இருக்காது. m, n ஆர் இன்டீஜர்ஸ். m nன்றது இன்டீஜர்ஸ், ஏயோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பவர் லா. a பவர் m ஹோல் பவர் n, பவருக்கு மேலே ஒரு பவர் இருக்கும். a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n. பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பேஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டு பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். வேர் a நாட் ஈக்குவல் டு 0, m, n ஆர் இன்டீஜர்ஸ், ஏயோட வேல்யூ 0வாக இருக்காது. m and n-ஓட வேல்யூ இன்டீஜர்ஸாக தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் சேம் பவர்ஸ் டு பவர் ஆஃப் ப்ராடக்ட் ரூல். a பவர் m மல்டிப்ளை b பவர் m ஈக்குவல் டு a மல்டிப்ளை b ஹோல் பவர் m. ப்ராடக்ட் ரூல் தான், பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா பவர்ஸ் சேமாக இருக்கும், பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பவர் பாருங்கள், m, இங்கேயும் பவர் m இருக்குது. அப்போ பவர் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே a, இங்கே b. பேஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் பவர் சேமாகவும் இருந்தது அப்படின்னா பேஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக ஒரே ஒரு பவர் a பவர் m மல்டிப்ளை b பவர் m ஈக்குவல் டு a மல்டிப்ளை b பேஸ் மல்டிப்ளை ஹோல் பவர் m. நெக்ஸ்ட் ஒன் quotient of same powers to power of quotient rule. பவர்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். a பவர் m டிவைட் b பவர் m. பவர் பாருங்கள், m நியூமரேட்டர்லேயும் m இருக்குது, டினாமினேட்டர்லேயும் m இருக்குது. பேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. a பவர் m டிவைட் பை b பவர் m ஈக்குவல் டு a பை b ஹோல் பவர் m. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன, சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ நம்பர் இஸ் ஜஸ்ட் த நம்பர் ஆஸ் வி நார்மலி ரைட் இட். நம்ம நார்மலாக ரைட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் 195 இருக்குது. 195 இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் டென்ஸ் நம்பர்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது, 9 டென்ஸ் பிளேஸ், 1 100 பிளேஸ். ஸோ 5 into 1 ஒன்ஸ் பிளேஸ் ப்ளஸ் 9 into 10 டென்ஸ் பிளேஸ், 1 into 100 100 பிளேஸ். 195 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஒன்ஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் டு ரைட் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணுறது? எஸ் மல்டிப்ளை 10 பவர் a. இதோடைய ஃபார்ம் எஸ் மல்டிப்ளை 10 பவர் a. எஸ்ன்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, இது ஒரு நம்பர். அந்த நம்பர் எப்படி இருக்கலாம்? இன்டீஜர் ஆர் இன்டீஜர் வித் டெசிமல். இன்டீஜராக இருக்கலாம், இல்லை இது டெசிமலோட கூட வரலாம். இந்த நம்பர் பிட்வீன் நம்பராக இருக்கும். எதுக்கும் இருக்கும் அப்படின்னா 1 and 10 இருக்கும். 1லேருந்து 10 இருக்கும், பட் நாட் 10 இட் செல்ஃப். என்ன வராதுன்னு சொல்கிறாங்க? 10 வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது வரைக்கும் இருக்கும்? 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அண்ட் a இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர். பவரில் a இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கலாம். A number in a scientific notation is written as the product of a number. சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்ன ஃபார்மில் ரைட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்மில் ரைட் பண்ணுவோம். நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? எஸ்ன்ற வேரியபிளில் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஹாவ் அ நம்பர் ஃப்ரம் 1 to 9. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 0.00123. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. இது எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணுறது? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் என்னென்னு ரைட் பண்ணியிருக்காங்க? 1.23
மல்டிப்ளை 10 பவர் மைனஸ் 3. சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படிங்கிறது ப்ராடக்டில் பவர்ஸில் ரைட் பண்ணுறது. 0.00123 சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணும்போது 1 பாயிண்ட்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பாயிண்ட் கவுண்ட் பண்ணிட்டு வரோம். எத்தனை டிஜிட் ஸ்கிப் பண்ணி வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 3 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம எத்தனை டிஜிட்ஸ் க்ராஸ் பண்ணி வந்தோமோ அதுதான் என்னவாக இருக்கும், பவராக இருக்கும். அப்போ 3 டிஜிட் க்ராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா, 10 பவர் 3. இங்கே பாசிட்டிவில் சைன் வருமா நெகட்டிவில் சைன் வருமா அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு. பேக்வேர்டு மூவ் ஆகியிருந்தால் நெகட்டிவ் சைனும், ஃபார்வேர்டு மூவ் ஆகியிருந்தால் பாசிட்டிவ் சைனும் வரும். இப்போ 0லேருந்து இங்கேருந்து பேக்வேர்டு மூவ் பண்ணியிருக்கோம். எத்தனை டிஜிட்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கோம், 3 டிஜிட்ஸ் பேக்வேர்டு மூவ். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டு 0 0 1 பாயிண்ட் 3 டிஜிட்ஸ் க்ராஸ் பண்ணதால் பவர் 3. பேக்வேர்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஸோ நெகட்டிவ் சைன். 1.23 மல்டிப்ளை 10 பவர் மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஒன் 0.0123 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் என்ன இருக்குது, 0.0123. சயின்டிஃபிக் நோட்டேஷனில் 1.23 மல்டிப்ளை 10 பவர் மைனஸ் 2. இந்த 1.23 எப்படி வந்தது அப்படின்னா 0க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1. இங்கே தானே பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போது 1.23 எத்தனை டிஜிட்ஸ் கிராஸ் பண்ணி வந்தோம், 2 டிஜிட். 0 1 ஹோல் பார்ட்டை தான் கவுண்ட் பண்ணணும். இங்கே டெசிமல் பார்ட்டை சேர்க்கக்கூடாது. ஹோல் பார்ட்டில் எத்தனை டிஜிட் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம், சாரி டெசிமல் பார்ட்டில் எத்தனை நம்பர் நம்ம ஸ்கிப் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே பவர்ஸில் ரைட் பண்ணுவோம். டெசிமல் பார்ட்டில் எத்தனை நம்பர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், 0 1 2 டிஜிட்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ பவர் 2. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், பேக்வேர்டு மூவ். பேக்வேர்டு மூவ் ஆகிருந்தால் நெகட்டிவ் சைன், அதாவது லெஃப்ட் டு ரைட்னு எடுத்துக்கலாம். பேக்வேர்டு மூவ் ஆகிருந்தால் பவர்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சைனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 0.123. இங்கே 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ டெசிமல் பிளேஸில் எத்தனை பிளேஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம், 1 பிளேஸ். அப்போ 10 பவர் மைனஸ் 1. 1.23 மல்டிப்ளை 10 பவர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1.23. இங்கே ஆல்ரெடி சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம்லேயே இருக்குது. 1.23 மல்டிப்ளை 10 பவர் 0. நம்ம இங்கே எந்த டிஜிட்டும் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஸோ 10 பவர் 0. 12.3 இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். 12.3 சயின்டிஃபிக் நோட்டேஷனில் 1.23 10 பவர் 1. 12.3 எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணுறோம், 1.23 10 பவர் 1. ஹோல் பார்ட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கும். எப்படின்னு சொல்லியிருக்கோம், 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸ் தான் இங்கே ஹோல் பார்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1.23 இங்கே எத்தனை டிஜிட் ஸ்கிப் பண்ணுறோம், 2ன்ற ஒரே ஒரு டிஜிட் தான் ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ 1.23 ஒரு டிஜிட் ஸ்கிப் பண்ணதுனால 10 பவர் 1. ஃபார்வர்ட் மூவ் பண்ணியிருக்கோம். ஃபார்வர்ட் மூவ் அப்படிங்கிறதால பாசிட்டிவ் சைன். பவர் எப்படி ரைட் பண்ணணும், பாசிட்டிவில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 123 இருக்குது. 123 நோட்டேஷனில் எப்படி ரைட் பண்ணுறது, ஹோல் பார்ட் என்னவாக இருக்கணும், ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்போ 3 2 இந்த 2 டிஜிட்டே ஸ்கிப் பண்ணுறோம். அப்போ 1.23 ரைட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் மூவ் பண்ணியிருக்கோம், சைன் பாசிட்டிவ் சைன். 1.23 10 பவர் 2. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் 10 பவர் 3 எப்படி வந்தது, 10 பவர் 4 10 பவர் 5 ஃபைனலாக 10 பவர் 6 இருக்கு இல்லையா. 10 பவர் 6க்கு எத்தனை டிஜிட்ஸ் கிராஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 டிஜிட் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்வர்ட் மூவ் பண்ணதால் பாசிட்டிவ் 10 பவர் 6. 1.23 இன்ட்டு 10 பவர் 6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், த டயாமீட்டர் ஆஃப் ஏ எர்த்தோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. இது எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் த வால்யூம் ஆஃப் ஜூபிட்டர். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணியிருக்கோம். பாக்டீரியம், சைஸ் ஆஃப் பாக்டீரியமோட சைஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் பார்த்தோம். எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸில் ரூல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூலாக நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.6ல் ரூல் யூஸ் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.